ஐயா வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்ன தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா, ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபா. 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். 2018 மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கிய கமல் ஊழலுக்கு எதிரான மாற்று அரசியலை முன்வைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார். ஆனால் தேர்தல்களில் தொடர்ந்து பின்னடைவுகளை சந்தித்ததால் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக அவர் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தார். இது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தனிப்பாதையில் செல்வேன் என்ற அவரது முந்தைய நிலைப்பாட்டின் முடிவாக பார்க்கப்படுகிறது. கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகராக கொண்டாடப்பட்டாலும் அரசியலில் ஒரு வலுவான கொள்கை அல்லது மக்கள் தொடர்பை கட்டமைக்க தவறிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அவரது கட்சியின் வாக்கு வங்கி 2019 ஆண்டில் 3.7% இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.5% குறைந்தது. அவரது கட்சியிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் கமலின் அரசியல் வியூகங்களில் திருப்தி இல்லாததால் கட்சியிலிருந்து விலகி திமுக அல்லது பாஜக போன்ற பிற கட்சிகளில் இணைந்தனர். இறுதியாக கடந்த மாதம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொண்டார். சினிமாவில் சகலகலா வல்லவன் என்று புகழப்பட்டாலும் அரசியலில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள கமலுக்கு தேவையான பொறுமையும் அடிமட்ட அளவிலான கட்சி பணிகளும் போதவில்லை என்ற கருத்தே அவரது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றது அவரது கட்சிக்கு ஒரு தேசிய அளவிலான மேடையை வழங்கினாலும் தமிழகத்தின் உச்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்தை அரசியலில் ஓட்டாக மாற்றும் வாய்ப்பை அவர் ஓரளவுக்கு தவறவிட்டதாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று அறிவித்தது கட்சி நிர்வாகிகளை மேலும் சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது.